செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் பிரபல பாடகர் மாரிஸ் தஹநாயக்க இன்று காலை இயற்கை எய்தினார். ஸ்ரீ ஜாவதனபுர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் இயற்கை எய்தினார். இலங்கை பாடகரான மாரிஸ் தஹநாயக்கவிற்கு இறக்கும் போது வயது 80. மாரிஸ் தஹநாயக்க பல இலங்கை திரைப்பட பாடல்களை பாடியுள்ளதுடன் நடிப்பு துறைக்கும் பங்களிப்பு செய்துள்ளார். இசை உலகில் பிரவேசித்த அவர் வானொலி துறையில் பல நிகழ்ச்சிகளையும் வழங்கியுள்ளார். இலங்கையின் பிரம்மாண்டமான ஊடக வலையமைப்புடன் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 3 கட்டங்களில் அந்த முத்தான வாய்ப்பு. முதலில் www.newsfirst.lk/youreport எனும் இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். உங்களால் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுங்கள். அந்த புகைப்படங்களை அல்லது காணொளிகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். பதிவுகளுக்கு முந்துங்கள் 01114896 நியூஸ் ஃபர்ஸ்ட் யூர் ரிப்போர்ட். நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள். நாம் சோற்றை உண்பதற்காக வயல்களில் இறங்கி உழைக்கும் விவசாயிகளின் பிரச்சினை நாட்டின் பொருளாதார உற்பத்தியினை கடுமையாக பாதிக்கக்கூடியது. கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் உரத்தை கொள்வனவு செய்வதிலும் நெல்லை சந்தைப்படுத்துவதிலும் சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக நமது நாட்டில் ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களால் அனைத்து பாகங்களிலும் நெல் வேளாண்மையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. அத்துடன் நாடு முழுவதும் உரத்தை பெற்றுக் கொள்வதிலும் விவசாயிகள் தொடர்ந்தும் இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் முக்கிய பொருளாதார வருமானத்தை ஈட்டித் தருவது நெல் வேளாண்மை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெல் வேளாண்மையை மேற்கொள்ளும் விவசாயிகள் தமக்கு உரிய தருணத்தில் உரம் கிடைப்பது இல்லை என்றும் உரத்தை பெறுவதில் தொடர்ந்தும் சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். வயல் எடுக்க போன உடனே 1000 இடத்த போய் போமடு சைனடு அங்கடு இங்கடு என்றாங்க. அதுக்கு மேல கெடுத்துட்டு ஒரு மாதம் பிடிக்கும். மாவட்டத்தில் கடந்த பல போகங்களாக தொடர்ந்து நட்டமடைந்த விவசாயிகள் தமது கடின முயற்சியினால் இந்த முறை சிறுபோகத்தில் நல்ல விளைச்சலை பெற்ற பொழுதும் தமது உற்பத்தி செலவுக்கேற்ற வகையில் நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். கையால வெட்டினது 1700 ரூபாய், மெஷினால வெட்டினது 1650 ரூபாய் எடுக்கிறாங்க. நான் இது பண்ணிட்டு எல்லார்ட்டும் நெல்லை முழுதும் குடுக்கலாம் இருக்கு. குடுக்கலாம தான் குமிச்சு வச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த எல்லா இடமும் இப்படிதான் இருக்கு. நெல் அப்படியே மழையும் பெய்யுது, முளைக்கும், வியாபாரி மாறும் பாருங்க, அப்படியே குமிச்சு வச்சிருக்கு. அதிகரித்துள்ள விளைச்சலை உரிய வகையில் சந்தைப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும் இதனால் தமது உற்பத்தி வீணாகும் நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். நெல்லுவில 1600 கிண்டை காணு ஒரு தீர்மானம் இல்லாம இருக்கு. அப்ப நாங்க விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கால் வைக்க முடியும். விவசாயிகளின் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியமானதல்லவா? தமது உழைப்பிற்கு உரிய ஊதியத்தை பெறும் வகையில் சந்தைப்படுத்தல் பிரச்சனையை தீர்க்க உரியவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என காத்திருக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாயிகள். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்தது. கல்வி இல்லாதவனுடைய சுதந்திரம் எப்போதும் ஆபத்திலே இருக்கும். சுதந்திரம் இல்லாதவனுடைய கல்வியோ எப்போதும் வீணானதாகவே இருக்கும். ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி. அயர்லாந்து கடற்பரப்பில் மூழ்கிய பயிற்சி கப்பலில் இருந்த 30 பேரை உயிர்காப்பு படை வீரர்கள் மீட்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை மூழ்கிய இந்த பயிற்சி கப்பலிலிருந்து 18 பேரை ஹெலிகாப்டரின் உதவியுடன் மீட்டுள்ளதுடன் ஏனைய 12 பேரும் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கப்பல் மூழ்கிமையினால் காயமடைந்தவர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளிவரவில்லை. 42 மீட்டர் நீளமான இந்த கப்பல் பிரான்சிலிருந்து வந்திருப்பதாக உயிர்காப்பு நடவடிக்கைகளின் அதிகாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த பயிற்சி கப்பல் கட்பாறை ஒன்றுடன் மோதுண்டே விபத்துக்குள்ளாயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மூன்றாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டேவிட் மில்லரின் அதிரடி துடுப்பாட்டத்தின் மூலம் இலங்கையின் வெற்றி இலக்காக 224 ஓட்டங்களை தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்திருக்கின்றது. கண்டி பல்லைக்கல மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் பதிலுக்கு துடுப்பாடும் இலங்கை சற்று முன்னர் வரை 24 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 71 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதல் 2 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பை இழந்த இலங்கை அணித் தலைவர் ஏஞ்சலோ மேத்யூஸ் இன்றைய போட்டியில் இணைந்து கொண்டார். உபாதிக்குள்ளான லஹிரு திரிமானவுக்கு பதிலாக இளம் வீரர் ஏஞ்சலோ பெரேரா அணியில் இடம் பிடித்தார். இதற்கமைய இலங்கை சார்பாக சர்வதேச ஒருநாள் அறிமுகம் பெற்ற 156வது வீரராக ஏஞ்சலோ பெரேரா வரலாற்றில் பதிவானார். போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி ஒரு கட்டத்தில் 42 ஓவர்களில் 154 ஓட்டங்களுக்கு 7வது விக்கெட்டை இழந்தது. எனினும் அதிரடியாக துடுப்படுத்தாடிய டேவிட் மில்லர் வீழ்த்தப்படாத 8ஆம் விக்கெட்டுக்காக ரயன் மெக்லருடன் 69 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை சவாலாக நிலைக்கு கொண்டு வந்தார். 72 பந்துகளை எதிர்கொண்ட டேவிட் மில்லர் 5 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளுடன் 85 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றார். தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 223 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் அஜந்த மெண்டிஸ் 3 விக்கெட்டுகளையும் திசர பெரேரா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 224 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலெடுத்தாடும் இலங்கை ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான உப்பல் தரங்க திலகராட்ன டில்ஷன் ஆகியோர் ஒற்றை இலக்க ஓட்டங்களுடனும் குமார் சங்கக்கார ஓட்டமின்றியும் ஆட்டமிழந்தனர். இலங்கை அணி 7 ஓவர்களில் 16 ஓட்டங்களுக்கு 3வது விக்கெட்டை இழந்தது. 3 விக்கெட்டுகளையும் சத்சுபே கைப்பற்றினார். 25வது தேசிய இளையோர் விளையாட்டு விழாவில் மகளிருக்கான நீளம் பாய்தலில் களுத்துறை மாவட்ட வீராங்கனை SLS சில்வா சாதனையை புதுப்பித்தார். 25வது தேசிய இளையோர் விளையாட்டு விழா பொலனறுவை தேசிய மைதானத்தில் நடைபெறுகின்றது. இதில் இன்று நடைபெற்ற ஆடவருக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் நகர இளைஞர் மன்றத்தின் மலின் பெர்னாண்டோ வெற்றியீற்றினார். போட்டியை அவர் 22.06 செகண்ட்களில் கடந்தார். குருநாகல் மாவட்டத்தின் WR பரிநாத் 2ஆம் இடத்தையும் திருகோணமலை மாவட்டத்தின் பசில் உதயர் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். மகளிருக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் காலி மாவட்டத்தின் GGN மதுசிகா முதலிடத்தை கைப்பற்றினார். அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் GGN ஸ்ரீமாலி 2ஆம் இடத்தையும் இரத்தினபுரி மாவட்டத்தின் CL ஹெட்டிகம 3ஆம் இடத்தையும் அடைந்தனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.